ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுக்கு ஒன்னதான் நம்பி இருக்கேன். சரக்க கார்ல கடத்துறதுதான் உன் புது சிந்தனையா? ஏய், தம்பிக்கு ஒரு ஆஸ்கர் அவார்ட் பார்சல். இல்லைங்க, கார்ல சரக்கு கடத்துறது இல்லைங்க, கார் தான் சரக்கு. ஆமா, கார் தான் சரக்கு. மார்க்கெட்ல கொக்கைனுக்கு மவுஸ் ஏத்த அதுல ஸ்ட்ராபெரி ஃபிளேவரை கலந்து அதை பெயிண்ட் ஆட்ட ஆக்கி கார் முழுக்க பூஸ்டாப்ல கொக்கைனை மட்டும் தனியா கார்ல இருந்து பிரிச்செடுக்க ஒரு ஸ்பெஷல் சொல்யூஷனையும் ரெடி பண்ணாப்ல. சரக்கு சூப்பர். போலீஸ் நாய்ங்க கூட மோப்பம் பிடிக்காத மாரி பெயிண்ட் ரெடி பண்ணாப்ல. இப்படி பஞ்சு முட்டாய் கலர் மாதிரி பப்பரப்பேன்னு கார் இருக்குது, ரோட்ல போ சொல்ல தனிக்க தெரியாது. தேவலாதிக அட்டென்ஷன் வரும்பா. வெரி குட் கொஸ்டின். வர்ற வெள்ளிக்கிழமை ஹைதராபாத் ஹைவேல விண்டேஜ் கார் ரேலி நடக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் சைனீஸ் பார்ட்டியை அங்கே வந்து காரை கலெக்ட் பண்ண சொல்லுங்கள். அங்கே தான் இது 10ஓட 11னா தனியாக தெரியாது. டேய், நீ ஒரு விண்டேஜ் விஞ்ஞானிடா. புதன்கிழமை அன்னைக்கு காளியை விட்டு மருந்து கிட்ட இருந்து அந்த வண்டி எடுத்துக்க சொல்லிடுங்கண்ணா. இல்ல, இந்த வாட்டி காளி வேணாம். ஏன்? என்ன இருந்தாலும் காளி நம்மாள்னா எவ்வளவு வேலை அவன் நமக்கு கச்சிதமா முடிச்சு கொடுத்திருக்கான். அது இல்லாம இது காரு வேற விஷயம். நம்ம காளியை விட யாருன்னா நல்லா கார் ஓட்டுவான். காளி மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வேலை பார்க்குற அத்தனை பசங்களுக்கும் போலீஸ் ஹிஸ்டரி இருக்கு. தெய்வாள்னு தெரிஞ்சா போதும், கக்கூஸ் போனா கூட கலீஜ்ல குச்சி விட்டு நோண்டி சரக்கு இருக்கான்னு பாப்பானுங்க. இப்ப என்னதான் பண்ணலான்றே? போலீஸ் ஹிஸ்டரி இல்லாத பசங்க, 2 புது பசங்க, ஒருத்தன் பேச்சு, இன்னொருத்தன் வாட்ச். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தெரிஞ்சவன் பேச்சு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சொன்ன டைமுக்கு சரக்கு கொண்டு போய் சேர்க்கிற வித்தை தெரிஞ்சவன் ஆச்சு. யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். புது பசங்க காரை ஒழுங்கா ஓட்டிட்டு போனா போலீஸ்க்கும் சந்தேகம் வராது, சரக்கையும் பத்திரமா போய் சேர்த்துடலாம். சரிதான், ஆனா காரை ஒழுங்கா ஓட்டு போகணும்ல. ஆமா, அதான் காரை 2ல எவனோ ஒருத்தன் ஓட்டுன்னு போட்டுமே. அது எப்படி? இது சாதா காரம் தான் பரவாயில்ல, விண்டேஜ் கிரிம்டார் கார், மேனுவல் சிஸ்டம்லாம். இதெல்லாம் ஓட்ட தெரிஞ்சவன் ஓட்டினாதான் சேஃபு. வண்டி ஏதாவது பிரச்சனைனா சரக்கு காலி. அதுக்கு எவன்டா இவன்? ஜாகுவார் ஜெகன் ஜக்கு. இவனை பத்தி சொல்லணும்னா இந்த போட்டோல இருக்கிறத விட பெரிய பெரிய கார்லாம் ஓட்டிக்கிறான். போய் எனக்கு இமிடியேட்டா 2 பசங்களை அரேஞ்ச் பண்ணு. 2 பசங்க தானே, நான் கூட்டிட்டு வரேன். அப்புறம் கூட இந்த காளிக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வருவான். ஏன் நான் கூட்டத்தை சேர்த்துக்கிறேன்? நான் கொண்டு வர 2 பசங்களை வச்சுட்டு. நான் சொன்னதை மட்டும் செய். முதல்ல மங்களத்துக்கு ஃபோன் போட்டு கூப்பிடு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த 3 பசங்களை நான் பார்த்தாகணும். ஆ மங்கலம் ப்ரொப்ரைட்டரி, ரா மங்கலம் மேனேஜர், ஆலை வாய்ப்பு மையம். இது ரவுடிங்கான எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். சக்ஸஸா நீ ஒரு 11 பேரை மர்டர் பண்ணுன்னு வச்சீங்க. அமரே கூட உன்னை ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பலாம். ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பலாம். சொல்லுங்க அப்பாய். மங்களம், ஒரு தம்பி ஓரல் சென்சர், இன்னொரு தம்பி டைம் சென்சர். இதுல வாட்சி ஜங்கு ஜங்குலிங்கம் 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் குத்த வேலையை டைம் பார்த்து டான்னு முடிப்பான். சூப்பர். மிச்சம் 1 மணி நேரம் எரிகோலி ஆடுவான். இந்த மாரி கதையெல்லாம் எப்படி ஆரம்பிக்கும்னு சொல்றேன். முதல்ல இந்த மாரி கதையெல்லாம் எப்படி ஆரம்பிக்கும்னு சொல்ற ஒருத்தன். என் பேரு ஜில்லு, நான் ஜில் சிவாஜி. நான் தான் பேச்சு. என் கண்ணுகாலம் உங்களுக்கு தேவையில்லை, என் எதிர்காலம் அது என் கையிலே இல்லை. ஆனால் அந்த கதையை சொல்ல வேண்டியது என் கடமை. யூசி, கடமை மாறினா நிலைமை மாறலாம், ஆனால் நிலைமை மாறினாலும் கடமை மாறக்கூடாது. நான் யாரு, என் கடமை என்ன, இப்போ என் நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் உங்களாண்ட சொல்லணும்னா That's amazing. டேய் ஒன்னே கிளம்பு, தேவன் உன்னை வர சொன்னாரு. தெய்வா சார் அவருங்களா? ஆமா, கார் வெளில வெயிட் பண்ணு, அப்படியே கிளம்பு. ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் ட்ரெஸ் மாற்றி வந்துடுறேன். அதெல்லாம் தேவையில்ல, டைம் ஆகுது, உடனே கிளம்பு. 1 நிமிஷம் கொடுங்க, நான் ட்ரெஸ் மாற்றி வந்துடுறேன். அது ஒன்றும் இல்லை அப்பா சட்டியா, அது அம்மா கொஞ்சம் சென்டி ஆயிட்டாங்க. இந்த பாரா, தேவன்கிட்ட பஞ்சாலி தான் முக்கியம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னு வேலைக்கே ஆகாது, தெரியுதா? பையன் கொஞ்சம் தள்ளி உட்கார. ஏன் தாராளமா இடம் இருக்குல்ல, வா வந்து என் மடியிலேயே உட்காரவே. போட அந்தாண்டன்.
இருடி நான் பாத்துக்கிறேன். டேய் பின்னாடி வாடா. பழம் ரொம்ப அவசியம். சரி வாங்கிட்டு வரேன். நீ கத்தாதே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பஜனை நல்லா போகணும், அவ்வளவுதான் எனக்கு. நான் வணங்கண்ணா. மங்களா சார் அமைச்சர் தேவண்ணா வீட்டில் வேலைன்னு. அப்படி நில்லுப்பா. நான் வணங்கண்ணா. என்னண்ணா மாட்டுரு? அசால்ட்டா, கிட்னாப்பா, இல்லை லேண்ட் மாட்டுறா? எல்லாம் அத்துப்படி. அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல. சும்மா தானே 3 மாசத்துக்கான மளிகை சாமான் வந்து இது வந்து டேய் நானா மளிகை சாமான் ஜிம்முக்குலாம் போறேன்ப்பா. டேய் அப்படி நில்றா. அப்புறம் அந்த டிக்கில இருந்த டிஸ்போஸ் பண்ண அந்த 2 முட்டை தடிகளை சுட்டுடு. தேவாஜி, உங்ககிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சது. இதோ இருக்க ஃப்ளவர் வாசு, அதோட கலைநயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சேட்டு விஷயம் தெரிஞ்சா ஆலியா நீ. இது இந்த கூஜா எனக்கு பேங்காக்ல ஒருத்தி கிஃப்டா கொடுத்தா. ஆஹா, அதோடியா உனக்கு ஒன்று தெரியுமா சேட்டு? உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல இந்த ஃப்ளவர் வாஷை நான் 8வது இடத்துல வச்சிருக்கேன். அச்சா, நல்லா மனுஷன் ஏண்டாலு. நான் டேஸ்ட்டாக பேசுகிறார் பாரு. இந்த மாதிரி ஆளாண்ட வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சு. உலகத்திலே எனக்கு பிடிக்காத முதல் விஷயம் என் வீட்டு மாங்காயை பறிச்சு எனக்கே ஊருக்க கொடுத்துறியா? கஜா புரியுதுண்ணா. சேட்டு கணக்கில் தொக்கு போட்ட 80,000 அவன் வீட்டில் இருந்து எடுத்து வந்துடுறான். போய் அந்த பசங்களை வர சொல்லு. ஹலோ, சொல்லுடி. ஜாயின் ஆயிட்டியா? ஒர்க்கில் ஜாயின் ஆகிட்டேன். எங்க சொன்னல தெய்வாண்டா. பெருசா? பெரிய வேல்டாடி. ₹1 சரக்கு பார்த்துக்க டெலிவரி பண்ணிருக்கிறேன். எல்லாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான் டாடி. எதனா துண்ணியா? சோறு துண்டு டாடி. அது இருக்குல்ல, தாத்தா சொத்து ஆமா கையில இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டாடி, ரீச் டாடி. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நான் பாஸ் ஆளுகள வயசாகுது, நைனாக்கு நல்ல விடுறேன். வெறும் வாய்வு தாத்தானா? உங்களுக்குலாம் என் டேடி பற்றி தெரியாதுல்ல. அந்த காலத்துலேயே ரங்கநாதன் தெருவில் பலாப்பழத்தில் பலாதை வச்சு வித்துடுறாங்க எங்கள் டேடி. அவர் பலான்னு விற்றா அது பலாப்பழம், பலான்னு விற்றா பலானது. ಹೌದ್ರಣ್ಣ ಹೆಂಗನೇನ ಯಾತ್ರಿಯಲ್ಲ ஊருடா போய் குல்ஃபி வித்து அத்த துண்டு குஜாத இருக்க சொல்ல ஊடு புந்து கஜானாவை காலி பண்ண வர்றான் எங்க நைனா. மிஸ்டர் மாலமட்டல மட்ட சரக்க வாய்ப்பத்துல ஊசி ஏத்துற மாதிரி சுகரா ஏத்து வர்றாங்க டாடி. ஏய் பள்ளிக்குத்தாண்ட பாலேசி வித்து பச்சை குழந்தைகளை பதுக்கி வச்சு பெத்தவங்களாண்ட பஞ்சகாரந்த வர்றான் எங்க நைனா. ஊடுடா போய் மணி ஆட்டினது கெத்தா சொல்றேன். ஏய் பச்சை பையன் தானே உங்க அப்பன். டேய் டாடி செஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல. டாடி டாடி ஹலோ புத்த, நான் வந்தேன்னு பார்த்து நிற்கிறேன். சைலண்டாக வண்டி ஓட்டு நிற்கிறேன். இதெல்லாம் பேசு, உங்கள் டாடி பற்றி சொல்லு. நான் பாஸ் உன் நைனா பெரிய நைனாவா? என்ன பேச மாட்டேற? உங்கள் டாடி பேருண்ணா சொல்லு பாஸ். யார் உங்க நைனா? உங்கள் டாடி என்ன பெரிய ஒசாமா பின் டாடியா? அவனை விட டெரர் பீஸ்ரா எங்க அப்பா. எங்க அப்பா ஒரு பஸ் டிரைவர். காண்டூர்ல காலைல 40 பேரை ஏத்திக்கிட்டு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உச்சூர்ல அவங்கள இறக்குறதும் திரும்ப ஏத்துறதும், இதையே 17 வருஷமா ஒரு நாளைக்கு 20 தடவை ரூட்டு மாத்தாம ஷட்டில் அடிச்சது. அவன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்தாலே போதும். வீடு பஸ்ன்னு ஒரு எரிச்சு பிடிச்ச சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்த எங்க அப்பனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவர் லிமிட்டை சோதிக்கிற ஒரு லிமிட் வந்துச்சு. மத்தவெல்லாம் மண்டை காஞ்சி குப்புறப்படுத்து குலுங்கி அழுகிருப்பான். ஆனா எங்க அப்ப ஒரு கோக்குமாக்கம். வாழ்க்கைன்ற முடியவே முடியாத ஒரு பஸ் பயணத்துல டப்புன்னு ரூட்டை மாத்தி கொஞ்சோண்டு த்ரில் பார்க்க ஆசைப்பட்டான். பஸ்ல பிரேக் பிடிக்கல, அது தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உடனே தாவுங்க, உள்ளே கிடக்கு சாவுங்க.
இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இட்லி வாய மிக்சர் மூக்கன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் பீப் போடாம திட்டியும் திருந்தலானா எங்க அப்ப இல்லையே. பஸ் டிரைவிங்ல த்ரில் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் தெய்வாவோட டிரைவரா போய் சேர்ந்தான். ஒரு நாள் எங்க அப்பன் தெய்வாவோட காரை எத்தனை ஹாயா போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு விண்டேஜ் கார் அனாதையா நிக்கிறத பார்த்தான். ஆனா அது சாதாரண கார் இல்ல. அந்த காலத்து கவர்ச்சி நடிகை ஒருத்திய கிட்னாப் கிங் ரோலெக்ஸ் ஒருத்தர் கட்டி வச்சிருந்தார். அந்த ஹீரோயின் அந்த கார் டிக்கில தான் இருந்தா. அந்த ஹீரோயினோட மேனேஜர் ரோடுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து காருக்குள்ள காசை போட்டு போகணும். ராவுத்தர் ஆளுங்க வந்து காசு எடுத்ததும் ஹீரோயினோட மேனேஜர் காரோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதான் பேச்சு. ஆனா எங்க அப்ப காசை போட்ட கேப்ல விஷயம் தெரியாம கார் மேல இந்த முகத்துல காரை லவுட்டின்னு போயிட்டான். காரு, காசு, ஹீரோயின் இந்த மூணுத்தோட அந்த மூதேவி எங்கேயோ சந்தோஷமா எஸ்கேப் போயிட்டான். கடுப்பான ராவுத்தர் தெய்வாவோட வண்டியை பார்த்துட்டு தெய்வா தான் வேணும்னே ஆளுங்களை விட்டு பிளான கெட்டதான் நினைச்சுக்கினான். அப்போல இருந்தான் தெய்வாவுக்கும் ராவுத்துக்கும் நடுவில் வெடி வந்துச்சு. அடோ பாவி, உங்க ஒப்பன் அவ்வளவு பெரிய ஆதார் வெடியா?